சார், திருச்சி உப்பிலியபுரம் ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நேற்று பள்ளிக்கு விடுமுறை விடுத்து உணவு முகாம் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை நான் பார்த்தேன். சகோதரர் அண்ணாமலையார் உள்ளதை கொடுத்துருக்காங்க. நான் உடனே நம்ம சிஓட்டை நம்ம கூப்பிட்டு நாங்கள் கேட்டிருந்தாங்க. அந்த டிஓ தனிப்பட்ட முறையில் ஏதோ சிஓட்டே கலைக்காமல் பண்ணது மிக மிக தவறு. அஸ் அ ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக கண்டிப்பாக இதை நானுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு லீவ் விடுறதுனா கூட ரொம்ப நம்ம யோசித்து ரொம்ப மழை பெஞ்சால் மட்டும்தான் லீவ் விடணும். ஏன்னா எங்களுக்கான டைமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 200 நாட்கள் தான். 200 நாட்களில் பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்தி அவங்க காலாண்டு தேர்வில் அரையாண்டு முழாண்டு தேர்வு தயார்படுத்துறது தான் என்னோடய வேலை. அதில் இந்த மாதிரி வந்தது என்று சொல்லும்போது இனி அந்த மாதிரியான எந்த ஒரு தவறும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதை கலெக்டர் மூலமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நடத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே சமுதாய கூடம் இருக்கின்றது, அது சார்ந்த பொது இடங்கள் இருக்கிறது, அங்கே நீங்கள் நடத்துங்க. எங்களுடைய பள்ளிக்கூடத்தை நீங்கள் ஹாலிடே விட்டு அங்கே நீங்கள் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி நான் சொல்லியிருக்கேன். எதிர்க்கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக எலெக்ஷன் நேரம் வரும்பொழுது ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவது என்பது அது வழக்கம் தான், எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் அது ஒரு நாகரிகம் இல்லாமல் அது ஒருமையில் பேசும் பொழுது, ஏன்னா அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கார், ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலராகவும் இருக்கக்கூடியவர். அவர் அந்த மாதிரி பேசியது என்பது உள்ளபடியே அது வருத்தத்தக்கது. ஏன்னால் அடுத்த கட்டம் இப்போ எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் வரும்பொழுது அவர்களெல்லாம் உதாரணக்காரர்களாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லியிருக்கேன். ஆக அந்த விதத்தில் ஒரு தலைவர் மற்ற இயக்கத்தினுடைய தலைவரை மதிக்கக்கூடிய பண்பு என்பது தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு சிறிய ஒரு காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தடமாறுகின்ற அந்த போக்கு என்பது, அதான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்த அவர் சொல்ல பேசியது என்பது உள்ளபடியே அது வருத்தக்கூடிய 2026 தேர்தல் திமுகவை ஆம்புலன்ஸில் எப்படி வீட்டுக்கு போட்டு இல்லை, அது அதான் சொல்லணும். எங்கள் நான்கு துணை முதலமைச்சர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கொடுப்பேன். ஏன்னா இப்போ வெல்வம் 200 படைப்பும் வரலாறு அப்படிங்கிறத நம்ம முழக்கத்தில் மாற்றோம். உடனே சில பத்திரிகைக்காரர்கள் நம்மளை துணை முதலமைச்சரை கேட்டாங்க, என்னங்க நீ 200 அவர் 210ங்கிறாரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொன்னபோது, அப்போ 210 அப்புறம் 220ன்னு என்ன சொல்கிறீங்களா? ஒட்டுமொத்தமாக மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் என்று நாம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்படி சொல்லும் பொழுது இந்த ஆம்புலன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். அந்த கூட்டத்தில் வரும்பொழுது ஆம்புலன்ஸ் இன்னொரு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரே ஒரு பேஷண்ட்டாக அதே ஆம்புலன்ஸில் ஏறுற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை, ஒரு தனித்த வார்த்தையை அவர் எடுத்து சொல்லிட்டார். சொன்ன உடனடியாகத்தான் நான் அப்போ நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அதுக்கான பதிலடியாக சொல்லும்போது அவர் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு மக்களுக்கு இடையூறு தருகின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லும்போது மிக விரைவாக அதிமுக ஆம்புலன்ஸில் மக்களை ஏற்றுவார்கள் அப்படிங்கிறது அர்த்தத்தில். அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணுன்றதுக்காக அடுத்த தேர்தலுக்கான எலெக்ஷன் கேம்பெயின் இன்னும் துணை முதலமைச்சர் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அவர் எது பேசினாலும் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கின்ற பொருளாக அதற்கு கவுண்டர் கொடுக்க அளவுக்கு வந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது எல்லாத்துக்குமே ஒரு அச்ச உணர்வை எப்பப்பா ஆரம்பிச்சிட்டாரோ என்னென்ன பேச போகிறான்னு தெரியும், ஒரு அச்ச உணர்வை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்னுடைய துணை முதலமைச்சர் என்று தான் அதை பார்க்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.